வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபர்மேட்டிவ் மெடிஃபேக்ஸ். நான் உங்கள் சோஃபியா. நான் ஒரு இயன்முறை மருத்துவர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங். என்ன டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்காக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நியூஸ்லலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, விஷவாயு தாக்கி இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, அத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்னு. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங். இந்த கார்பன் மோனாக்சைடு ஒரு டேஞ்சரஸான கேஸுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை ஒரு அளவுக்கு சுவாசிச்சிட்டோம் அப்படின்னா சுவாசித்தவங்க கண்டிப்பாக இறந்துருவாங்க. பழங்காலத்தில் கிரீக் மக்களும் ரோமானிய மக்களும் தங்களோட குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற ஒரே தண்டனை இந்த கார்பன் மோனாக்சைடை சுவாசிக்க வச்சு கொலை பண்ணுறது தாங்க. இந்த கொடூரமான விஷவாயு எதுலேருந்தெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற கேசோலின் இன்ஜின்ஸ்லேருந்து வரக்கூடிய வாயுக்களில் இதுவும் ஒன்றுங்க. நிலக்கரி சுரங்கத்திலேருந்து வருது. கன்னில் இருந்து வெளிவர கேஸில் இதுவும் ஒன்றுங்க. ஆழ்துணாய் கிணறுலையும் நம்ம அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம், அதாவது இந்த செப்டிக் டேங்க்ஸ்லேருந்து வரக்கூடிய விஷவாயுவும் இந்த கார்பன் மோனாக்சைடு தாங்க. இது நம்ம பாடியில் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் ஆக்சிஜன் லங்ஸில் உருவாகி அது உடம்பு முழுக்க எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபின்ற ஒரு விஷயந்தான் அந்த ஆக்சிஜனை கடத்திட்டு உடம்பு ஃபுல்லாக சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஹீமோக்ளோபின் ஆக்சிஜனை எவ்வளோ வேகமாக இருக்குதோ அதை விட 200 மடங்கு இந்த கார்பன் மோனாக்சைடை ஈர்த்துருங்க. அப்படி கார்பன் மோனாக்சைடு ஹீமோக்ளோபினோட சேர்ந்துருச்சு அப்படின்னா ஹீமோக்ளோபினில் இருக்கிற ஆக்சிஜன் குறைஞ்சி போய் பாடிக்கு சப்ளை பண்ணுற ஆக்சிஜன் ஃபுல்லாகவே கம்மியாயிரும். இதனால் ரத்தத்தில் இருக்கிற ஆக்சிஜன் அளவு குறைஞ்சி போய் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பன் மோனாக்சைடு ஆட் ஆயிருங்க. இந்த கார்பன் மோனாக்சைடை சுவாசித்தவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைல்டு சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது தலைவலியும் வாமிட் பண்ணுறதுங்க. அந்த சுவாசத்திலிருந்து அவங்க இன்னும் விடுபடலை அப்படின்னா கண்டிப்பாக கார்டியோ ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட்டும் கொஞ்ச நேரத்தில் சுயநினைவிழந்து கோமாக்கு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. யார் 50% மேலே இந்த கேஸை சுவாசிச்சிட்டாங்களோ கண்டிப்பாக அவங்க இறந்துருவாங்கங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறது ரொம்ப நல்லது. ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரியானதாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு அந்த கார்பன் மோனாக்சைடுக்கு இருக்கிற எக்ஸ்போஸை நம்ம கம்மி பண்ணணும். அவங்களுக்கு நல்ல வென்டிலேஷன், அதாவது காற்றோட்டமான பகுதிக்கு அவங்கள முதல்ல மாற்றணும். ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 100% O2 அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ஆக்சிஜன் சப்ளை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணுங்க. ஆக்சிஜன் மட்டும் கொடுக்காம ஃபியூ % கார்பன் டை ஆக்சைடும் கொடுக்கணும். கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளையில் மெடுலா ஆப்லாங்கேட்டான்ற பகுதியில் இருக்கிற ரெஸ்பிரேட்டரி சென்டரை ஸ்டிமுலேட் பண்ணி அவங்களோட மூச்சு விடுற அந்த ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு ரத்தத்தில் இருக்கிற அந்த pH, அதாவது அந்த கார்பன் மோனாக்சைடு அளவை கம்மி பண்ணி ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடு லெவலையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எதுவாக இருந்தாலும் வருமுன் காக்கிறது தானே சிறந்தது. ஸோ இதில் இருந்து நம்மளை காத்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஜென்ரேட்டராக இருக்கட்டும், ஸ்டவ்வாக இருக்கட்டும், இல்லை கேசோலின் இன்ஜின்ஸில் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது டோருக்கும் ஜன்னலுக்கும் 20 ஃபீட்டுக்கு கம்மியான இடத்துல வச்சு நல்ல காற்றோட்டமாக இருக்கிற இடத்துல தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். வீட்டில் சார்கோல் கிரில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். வீட்டில் யூஸ் பண்ணுற ஹோம் அப்ளையன்சஸ், அதாவது இந்த வாட்டர் ஹீட்டர், இந்த மாதிரி இருக்கிற ஹோம் அப்ளையன்சஸ் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கரெக்டாக தான் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அப்பப்போ சர்வீஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஃபாரினில் பார்த்தீங்கன்னா வீட்லேயே கார்பன் மோனாக்சைடு அலார்ம்லாம் வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஹோம் அப்ளையன்சஸ்லேருந்து கார்பன் மோனாக்சைடு ரிலீஸ் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக. பட் இந்தியா, எஸ்பெஷலி தமிழ்நாடு எந்த அளவுக்கு க்ரோத்தில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இந்தியா எந்த ஒரு அவல நிலையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1993 போன வருஷம் வரைக்கும் இந்த செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ண போய் இந்த விஷவாயு தாக்கி இறந்தவங்க 1035 பேருங்க. இதில் ஹைலைட்டான பாயிண்ட்டு தமிழ்நாடுக்கு தாங்க இதில் ஃபஸ்ட்டு பிளேஸு. கடந்த 30 வருஷத்தில் 225 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இறந்துருக்காங்க. ஃபாரினில் இது ஃபுல்லாகவே ரொபோட்டிக் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா 100% இதை மிஷினரி சிஸ்டமாக மாற்றுறதுக்கு இன்னும் ட்ரை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியலை. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.